ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதயே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஸ்நாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சென்றிருக்கோம். இன்றைய தினம் 698வது நாமாவளியாக ஓம் யோக்யாய நமாக. முருகப்பெருமான் அந்த நாமாவளி யோக நிலையில் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அனைத்திற்கும் பொருத்தமானவர், எல்லாத்துக்கும் அவர்தான் தகுந்தவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த யோகங்களுக்கெல்லாம் ஆதார பொருளாக இருக்கக்கூடியவரே குமார பரமேஸ்வரன் தான். அப்போ அந்த சித்தர்கள் யோகிகளுக்கெல்லாம் குருவாக இருக்கார். அப்பேற்பட்ட அந்த யோக நிலையில் குமார பரமேஸ்வரனே இருக்கார். அந்த யோகம் அப்படின்னா பார்த்தோம், இணைதல், ஜீவன் சிவனாகக்கூடிய தன்மை, இதெல்லாம் இறைவனுடைய படைப்பில் அந்த ஜீவாத்மா நற்கதி அடையும் பொருட்டு, அதாவது திருப்பி திருப்பி பிறந்து பல துன்பங்களை அடையாமல் இந்த ஜீவன் உயரும் பொருட்டு குமார பரமேஸ்வரன் கருணையால் ஞானத்தை கொடுக்குறார். அந்த ஞானத்தால் அடையக்கூடியது சிவயோகம். அதை திருப்பூரில் அழகாக சொல்லுவார். 5 பூதமும் 6 சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் 50 விதமான லிபிகளும் வெகு ரூப அண்டராதி சராச்சரமும் உயர் புண்டரீகனும் மேக நிறவனும் அந்திபோல் உருவானும் நிலவொடு வெயில் காலும் சந்திர சூரியர் தாமும் அசபையும் விந்து நாதமும் ஏக வடிவம் தன் ஸ்வரூபம் அதாக உறைவது சிவயோகம் அப்படின்றார். இந்த சிவயோக பாவனை அப்படின்றது இறையருளால் மட்டும்தான் கிடைக்கக்கூடியது. அவருடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த யோகத்தினுடைய பலன் கிடைக்கும். ஏன்னா அந்த யோக நிலை எப்பேற்பட்டதாக இருக்கும் அப்படின்னா திருப்பூரில் அழகாக சொல்லுவார். எனதி யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே அப்படின்வார். அப்பேற்பட்ட பெரும் பாக்கியத்தை கொடுப்பவர், அந்த யோக நிலையில் இருப்பவர் குமார பரமேஸ்வரன். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் யோக்யாய நமாக. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.